பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியேட்டர் ஆர்ட் அப்படின்ற பேப்பரில் இருக்கிற 5th யூனிட்டில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் த தியேட்டர் ஆஃப் இல்யூஷன், எக்ஸ்பிரஷனிசம் அண்ட் ட்ரமாட்டிக் சிம்பலிசம். ஃபர்ஸ்ட் ஒன், ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் த தியேட்டர் ஆஃப் இல்யூஷன். இல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது ரியல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காணல் நீர் சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும்போது ரோட்டில் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், பட் நம்ம கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தண்ணி இருக்காது. ஸோ அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ரியலாக இருக்கும், தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கும், பட் அது ரியல் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற இன்னர் மீனிங், அதில் இருக்கிற இன்டெப்த் தீம்ஸ் அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதில் ரியாலிட்டி அப்படின்றது லேக் ஆகும். ஓகேவா? அது தேட்டரில் இந்த மாதிரி இல்யூஷன், இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ் இவங்க சைட்லேருந்து எந்த மாதிரியான எதிர்ப்பு அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தியேட்டர் ஆஃப் இல்யூஷன், இதில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஓகேவா? எல்லா ஐடியாஸாக இருக்கலாம், எல்லா கான்செப்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், ஒரு பவுண்ட்ரி இருக்கும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நியூ இன்வென்ஷன் எது கொண்டு வந்தாலும் சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்களே தவிர அந்த பவுண்ட்ரிஸை தாண்டி போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இல்யூஷனுக்கும் சர்டன் லிமிட்டேஷன், சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ட்ரெடிஷ்னல் தியேட்டர்ஸில் இருந்து இந்த இல்யூஷன்ஸ் எல்லா தியேட்டர்ஸ்லேயுமே ரியலிஸ்டிக் ஐடியாஸ், ஹியூமன் லைஃப்பை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எய்மாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ என்ன அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான லைஃப் லீட் பண்ணுறாங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்க யோசித்த ஒரு விஷயம். இந்த இல்யூஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு டைரக்டரோட இல்லை ஒரு பிளேரைட்டோட ஃபால்ஸ் பர்செப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அவங்களோட மிஸ்டேக்கன் ஐடியாலஜி, ஒரு சோஷியல் இஷ்யூவை பர்டிகுலர் பிளேரைட் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்டேஜில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதில் எந்த அளவுக்கு ரியாலிட்டி இருக்குது அப்படின்றது சொல்ல முடியாது. இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் அந்த ப்ராப்ளம் பற்றின ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் இன்னொரு இண்டிவிஜுவல் பர்சனை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆக்சுவல் விக்டிம், ஆக்சுவல் அக்யூஸ்ட் யார் அப்படின்றத வந்து நம்ம நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனாலிசிஸில் ஒவ்வொருத்தரை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ஒவ்வொரு பர்செப்ஷன் இருக்கும், அதை வச்சு அவங்க தேட்டரில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேரோட அந்த மாதிரி ப்ளே எல்லாமே ஒரு ஃபால்ஸ் பர்செப்ஷனில் தான் இருக்குது. ரியலாக என்ன இருக்குதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக தியேட்டர் ஆஃப் அப்சர்ட், எப்பிக் தேட்டர் அண்ட் தியேட்டர் ஆஃப் க்ரூவல்ட்டி, இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதில் எல்லாமே இல்யூஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்சர்ட் ப்ளே அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஹியூமன் லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், எந்த ஒரு பர்பஸுமே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது அது என்ன தான் ரியலிஸ்டிக்காக இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் சொல்கிற வரைக்கும் அவங்களோட பர்செப்ஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாலஜி இருக்கும். அந்த ஐடியாலஜி வச்சு இந்த இல்யூஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் வந்து ரியாலிட்டி அப்படின்றது லேக் ஆகுது. அது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு இஷ்யூவை, சோஷியல் இஷ்யூ, கரண்ட் இஷ்யூவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் ரியாலிட்டி அப்படின்றது வந்து லேக் ஆகுது. 100% ரியலிஸ்டிக்காக அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட எய்ம் வந்து அந்த டைமில் இருக்கிற இஷ்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா? பட் அதில் நிறைய இன்டர்பிரிட்டேஷன், கிரிட்டிக்கல் ஐடியாஸ் இது எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுனால 100% ரியாலிட்டி அப்படின்றது ஒரு ட்ரூத் வந்து அதில் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப கன்வின்சிங்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உங்களோட லைஃப், இதுதான் ஆக்சுவலாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இவங்களோட ப்ளே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சில ரைட்டர்ஸாக இருக்கட்டும், ப்ளே ரைட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ப்ளே பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு பிலீஃப் இருக்கும், இந்த மாதிரி அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், அது அப்படியே சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சில பேரை அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து இந்த
இல்யூஷன்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க அதில் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அவங்களோட பெர்செப்ஷனை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்களோட ஹோப் வந்து அங்கே லேக் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இல்யூஷன் யூஸ் பண்ணுற பிளேயில் மட்டும்தான் இல்யூஷன் ஐடியாஸ் யூஸ் பண்ணுறாங்களே தவிர எல்லா தியேட்டர்ஸ்லேயும் அது யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு ரூட்டாக யூஸ் பண்ணி நிறையா பிளே ரைட்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஹென்ரி இப்சன், ஆண்டன் செக்கவ் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்யூஷன் இருக்கிற அந்த பிளே எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு இனிஷியல் ஸ்டேஜை கிரியேட் பண்ணி கொடுத்தது இந்த மாதிரியான பிளே ரைட்ஸ். ஓகேவா? இவங்களோட ரெப்ரசன்டேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹியூமன் லைஃப் ரியலிஸ்டிக்காக அவனோட சோஷியல் லைஃப், சைக்காலஜிக்கல் மைண்ட் செட், என்வரான்மெண்ட் இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எப்படி இருக்குது அதை தான் அப்படியே அவங்களோட பிளேயில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு சர்டன் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா இது எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய பேர் இந்த மாதிரி இல்யூஷன் இந்த ஐடியாஸை யூஸ் பண்ணி நிறைய தியேட்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ரியலிஸ்டிக் ஐடியா கூட ஒரு பிளேரைட்டோட பெர்செப்ஷன் அவங்களோட ஓன் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒரு ரியலிஸ்டிக் வேல ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ இதில் ஹாஃப் ட்ரூத் அண்ட் ஹாஃப் இமேஜினேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நிறைய பேர் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படி அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும்போது 20th சென்ச்சுரியில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் இதில் வந்து ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுறாங்க. இந்த ஒரு ஜானர் இந்த ஒரு மூமெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரியான மெத்தடில் ப்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த அப்ரோச் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸாக இருக்கட்டும், கிரிட்டிக்காக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட பெர்செப்ஷனில் அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, என்ன அங்கே லேக் ஆகுது, எதுக்காக இதை பிடிக்கலன்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது கண்டிப்பாக பிளே ரைட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? ஆடியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கிரிட்டிக்ஸோட அந்த ஐடியாலஜியும் அவங்க கேட்கணும். ஸோ எல்லாத்தையும் கேட்கும்போது இது மக்களுக்கு பிடிக்கல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. தென் கிரிட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு தேட்டரில் ஒரு ரிலேஷன் கிடைக்கல, ஒரு ரிலேயபிலிட்டின்றது இல்லை. இப்போது நீங்கள் வந்து ரியாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை உங்களோட இமேஜினரி எலமெண்ட்ஸோட சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதில் வந்து ரெண்டுமே லேக் ஆகுது. ரியாலிட்டியும் ஒரிஜினலாக இல்லை, அதே மாதிரி இமேஜினேஷனும் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ ரெண்டையுமே எங்களால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, உங்களோட பிளேயோட அந்த கான்செப்ட் என்ன, எதுவுமே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அது ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு டைனமிக் வேல நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத இந்த தியேட்டர் பிளே வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அது கிளியராக இல்லை, அன்கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இது என்டர்டெயின்மெண்ட்காக எந்த அளவுக்கு தியேட்டரை யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அட் த சேம் டைம் ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காகவும் எஜுகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜை வந்து இவங்க தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்ரோச்சை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் ரைஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷனிசம். எக்ஸ்பிரஷனிசம்னா என்ன அப்படின்னா இது வந்து 20th சென்ச்சுரியில் ஒரு டாமினன்ட் மூமெண்ட்டாக இருந்திருக்கு. எங்கன்னா யூரோப் தியேட்டர்ஸில், யூரோப்பியன் தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸ்பிரஷனிசம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனிசம் இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ நாளும் அந்த தியேட்டரில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தது சொசைட்டியில் என்ன நடக்குது, ஹியூமன் எந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி எடுத்தாலுமே அவன் சரௌண்டிங் எப்படி இருக்குது, என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க வந்து எழுதுவாங்க. ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனிசம் வந்ததுக்கப்புறமா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இன்னர் மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவன் என்ன நினைக்கிறான், அவனோட ஃபீலிங்ஸ் என்ன, அவனோட இமோஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏலியனேஷன், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எந்த இடத்துல தனிமைப்படுத்தப்படுறான், அவனுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி சொசைட்டியால் அவன் கார்னர் பண்ணப்படுறான், டாமினேட் பண்ணப்படுறான்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்னர் மைண்ட் செட், இன்னர் வேவ்லென்த் இது எல்லாத்தையுமே அது அடுத்தவங்களால் பார்த்த உடனேயோ பேசின உடனேயோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து மிரர் மாதிரி எல்லாருக்கும் தெரியுது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் சஃபர் ஆகிறான் அப்படின்னா அதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாருக்கும் தெரியுது. பட் அவனோட மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குது, அவன் வந்து என்ன தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டேஜில் கொண்டு வர்றது தான் இந்த எக்ஸ்பிரஷனிசம் அப்படின்றது. ஓகேவா?
இதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. ஒரு சர்டன் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா, இதை கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹியூமன் லைஃப் வந்து எப்படி இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும். அதை ரைட்டர்ஸ் வந்து எழுதும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஃபீல் ஆகுது. எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அது மேபி டயலாக்ஸில் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஸ்டேஜ் செட்டிங்கில் இருக்கலாம், அவங்க எப்படி ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷ்னல் லேண்ட்ஸ்கேப்பை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இவ்வளோ தான் நினப்பான், அவனுக்கான லிமிட், அவனுக்கான பவுண்ட்ரி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை தாண்டி இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கொஷின்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நிறைய சிக்னிஃபிகண்ட்டான கிரிட்டிசிசம் எல்லாமே இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஸ்பீடில் வந்துச்சோ அதே ஸ்பீடில் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணதுனால அதோட க்ரோத் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிம்பலிசம் அப்படின்னா என்னென்னா, இதுவும் ஒரு அனதர் மேஜர் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் தியேட்டர் ஆர்ட்டில். இதை நிறைய பிளேரைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய சிம்பிள்ஸ், மெட்டஃபர்ஸ், ஹைலி ஸ்டைலிஷ் லாங்குவேஜ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அப்ட்ராக்ட் ஐடியாஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. சில அப்ட்ராக்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நார்மலாக நம்மளால் சொல்ல முடியாது, டயலாக்ஸில் கன்வே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து கன்வே பண்ணுறதுக்காக சிம்பிள்ஸ், மெட்டஃபர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்டைலிஷான லாங்குவேஜுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டான ஒரு மீடியம் இல்லாததுனால அதுக்கான ஒரு டூலாக இந்த சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த சிம்பலிஸ்டிக் பிளேரைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இதை வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுற பிளேரைட்ஸ் வந்து நார்மலாக அவங்க லிட்ரலாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து மூவ் ஆகி வேற ஒரு பெர்செப்ஷனுக்கு போகிறாங்க. வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட டயலாக்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆக்டர்ஸ்க்கு கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே சிம்பிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? நிறைய மெட்டஃபரிக்கல் டேர்ம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ லிட்ரலான ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத தாண்டி வேற ஒரு ஜோனுக்குள்ளே போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிம்பலிஸ்டிக் பிளேரைட்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது ஆடியன்ஸை வந்து எவோக் பண்ணணும். ஒரு மிஸ்ட்ரியஸ் சிம்பிள்ஸாக இருக்கட்டும், ஃபிலாசபிக்கல் டெப்த்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்மளோட சிம்பிள்ஸ் மூலமாகவோ மெட்டஃபரிக்கல் ஐடியாஸ் மூலமாகவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி சொல்லும்போது ஆடியன்ஸ் அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு விஷயத்தை டைரெக்டாக நம்ம கன்வே பண்ணுறதுக்கும் மெட்டஃபரிக்கலாக நம்ம சொல்லும்போது அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியா எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதில் ரைட் எது தப்புதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸாகவும் இந்த சிம்பலிசம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே ஒரு அட்மாஸ்ஃபியர், செட்டிங், ஒரு அன்கிளியரான பிளாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே இப்போ வந்து மெட்டஃபரிக்கலாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது ஆடியன்ஸ் வந்து எவோக் ஆகுறாங்க, அதனால் நிறைய திங்க் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. பட் இதனால் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது என்ன, நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பிளேரைட் வந்து ஒரு பெர்செப்ஷனில் எழுதியிருப்பாங்க, ஆடியன்ஸ் வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரி தான் புக் ரீட் பண்ணும்போதும் நம்மளுக்கு நடக்கும் இல்லையா? ஒரு புக்கை வந்து ஆத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதியிருப்பாங்க, ரீடர் வேறு மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணுறவங்க அண்ட் அந்த பிளேயை வாட்ச் பண்ணுற ஆடியன்ஸ், ஸோ ரெண்டு பேருக்குமான பெர்செப்ஷன் வந்து டிஃபர் ஆகுது. ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகுது, ஒரு அன்கிளியரான ஒரு பிளாட் வந்து அங்கே க்ரியேட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், செட்டிங்காக இருக்கட்டும், பிளாட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு கிளம்ஸினஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் புதுசாக இன்வென்ட் பண்ணாலும், புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதில் இருக்கிற ஃபால்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் வளருது, அதை நிறைய பேர் சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தியேட்டரில் வந்து எந்த அளவுக்கு புதுசாக நிறைய விஷயங்களை கொண்டு வராங்களோ அதே அளவுக்கு கிரிட்டிக்ஸ் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, சீக்கிரம் அது வேனிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த சிம்பாலிசம் வந்து ட்ரெடிஷ்னலி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த மெத்தடுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு நரேட்டிவ் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துச்சு. ஆனால் இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதுவுமே அகெயின் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்முக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் கிரிட்டிக்ஸ் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இது கிளாரிட்டி இல்லை, அது கிளம்ஸியாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கோ, இல்லை ஒரு சோஷியல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து கரெக்டாக அதில் என்ன இருக்குன்றத ரியலிஸ்டிக்காக அந்த ட்ரூத் என்னன்றதை சொல்லாமல் ஒரு அன்ரியல் வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போகுது. இங்கே ட்ரூத் எது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தடும் இதில் இருக்குது, இது எல்லாமே புதுசாக இருக்குது, நியூ கான்செப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரெடிஷ்னல்
ட்ரெடிஷ்னலும் இதில் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இதை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரியலிஸ்டிக் அப்படின்றது வந்து லேக் ஆகுது. அவங்களோட இமேஜினரி பார்ட், அவங்களோட பெர்செப்ஷன் எல்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த சிம்பலிசம் ஃபாலோ பண்ணி எழுதுகிற பிளே ரைட்ஸுமே நிறைய என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக் ஹார்ட்ஷிப், வார் ஃபீல்டு அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸே எழுதுகிறாங்க. ஓகேவா? ஹியூமன் லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட மோட்டிவாகவும் இருக்குது. ஆனால் அதை வந்து பர்ஃபெக்டான மேனரில் யாருமே ப்ரெசென்ட் பண்ண மாட்றாங்க. அவங்களோட ஓன் ஸ்டைல் அப்படின்ற பேரில் அந்த தேட்டருக்குள்ளே அந்த ட்ரெடிஷ்னலை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன், 1920s and 30s அந்த டைமில் வந்து இது ஒரு ரிவைவல் தேட்டராகவே மாறிச்சு. ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு. அந்தளவுக்கு தேட்டரில் இருக்கிற அந்த ஃபால்ட் ஐடியாஸாக இருக்கட்டும், ஒரு கிளம்ஸினஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பரான விஷயமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இந்த மாதிரி சிம்பலிசம், எக்ஸ்பிரஷனிசம், இப்படி நியூ ஐடியாஸ் நிறைய கொண்டு வரும்போது நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்டாக கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் கிரியேட் ஆனாங்க. எல்லாருமே அவங்களோட பெர்செப்ஷனை எடுத்து வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அதை வந்து கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸை சொல்லி அந்த தேட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வர்றதுக்கும் இது ஒரு ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக், ஸ்டேஜ் டிசைன் இன் தி மாடர்ன் வேர்ல்டு. இதில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு தேட்டரில் ஸ்டேஜ் அப்படின்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு டெக்கரேட்டிவாக இனோவேட்டிவாக இருந்தால் மக்கள் அதை ரசிப்பாங்க. ஸோ ஸ்டேஜ் அப்படின்றது வந்து தேட்டரில் என்ன ஒரு எஃபிஷியன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு தேட்டரில் இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்றது அந்த பர்டிகுலர் தேட்டரை ரன் பண்ணுறவங்க, அந்த ப்ளே பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களோட இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் ப்ராசஸை பொறுத்தது. அவங்க அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை சிம்பிளாக பண்ணணும், இல்லை கிராண்டாக பண்ணணும், இல்லை ஒரு வார் ஃபீல்டு மாதிரி அதை க்ரியேட் பண்ணணும், இப்படி அவங்க என்ன செட்டிங், என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி லோ பட்ஜெட்லேயோ இல்லை ரொம்ப ஹைஃபையாகவோ அந்த ஸ்டேஜை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க. ஸ்டேஜை வந்து எந்த அளவுக்கு அவங்க டெக்கரேட்டிவாக அதை ரொம்ப விஷுவலாக சூப்பராக வச்சுருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருந்தால் மட்டும்தான் அதை ரசிக்க தோணும். ஸோ அந்த அளவுக்கு அது அட்மைரபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் வந்து இந்த ஸ்டேஜுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க. பட் மாடர்ன் சென்ச்சுரி, இந்த 21st சென்ச்சுரியில் வந்துட்டு நிறையவே அதில் வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அவங்க ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டேஜஸ் வந்து நிறைய பிக் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டெக்னாலஜி வைஸ், ஆர்டிஸ்டிக் இன்னோவேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 3D ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஆர்டிஸ்டிக் பெயிண்டிங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃப்ளாரல் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ இன்னோவேட்டிவாக எவ்வளோ கேட்சியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணாமல் அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாத்தையும் தாண்டி இன்னோவேட்டிவாக இந்த தேட்டரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்டேஜ்க்கு வந்து இப்போ மாடர்ன் வேர்ல்டில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ பார்க்குறோம் அப்படின்றத விட அதை வந்து கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் நம்மளும் இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷுவலாக அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு டைம் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு கேட்சியாக அது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் நம்மளும் இருக்கணும்னு நினைப்போம். ஸோ இப்படி நம்ம ஒரு பார்ட்டாக அதில் இருக்கணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேவா? மாடர்ன் வேர்ல்டில் இந்த ஸ்டேஜுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தென் இயர்லி தேட்டர், இந்த ஆரிஜின் ஸ்டேஜ் டிசைன் பண்ணணும் அப்படின்றத வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இயர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே இது எல்லாமே இருக்குது. ரொம்ப மினிமலான ப்ராப்பர்ட்டிஸ், ரொம்ப சிம்பிளான ஈஸியாக கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டிங் தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸ்டேஜ்னால் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்ஷியன் க்ரீக் தேட்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஓப்பனர் ஆடிட்டோரியம் இருக்கும். ரொம்ப லிமிட்டடான சீனரிஸ் தான் இருக்கும். அங்கே வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் முன்னாடி நடிக்கும்போது அவங்களுக்கு வந்து பெருசாக செட்டிங்ஸ் வந்து எதுவுமே கிடைக்காது. உடனே அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மொத்தமாக ஒரு சீனரி மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஏன் கிளம்ஸி ஆகிடக்கூடாது, அப்பப்போ சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பீரியடில் இருந்துச்சு. ஸ்டேஜுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம
ஆக்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட செட்டிங்கில் வந்து இப்போது ஒரு டெம்பிள் மாதிரியோ இல்லை பேலட்ஸ் மாதிரியோ பெயிண்டிங் வைக்கிறாங்க, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. பட் அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காலாம் இல்லை, ஜஸ்ட்டு மக்களுக்கு அது புரியணும் அப்படின்றதுக்காக சில ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிக் செட்டிங்கில் இருந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு. தென் அது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ரினைசன்ஸ் பீரியட்ல இருந்தே இந்த மாதிரி ஸ்டேஜஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதில் இனோவேஷனை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. தென் இந்த ஸ்டேஜ் டிசைனிங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது வந்து இட்டாலியன் டிசைனர்ஸ். இவங்க நிறைய பேர் அவங்களோட இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் தாட் ப்ராசஸை வந்து இந்த ஸ்டேஜஸில் இன்புட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே கேட்சியான ஸ்டேஜஸை அவங்களால கிரியேட் பண்ண முடியுது. ஸ்டேஜஸில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற பிரச்சனை இல்லை, பட் அதை வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக அப்படியே ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் டேலண்ட் வேணும். அந்த மாதிரியான டேலண்டட் ஒர்க் எல்லாமே இட்டாலியன் டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 19th சென்ச்சுரி அப்போ வந்து ஒரு ரியலிசம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அதை மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி ஜஸ்ட்டு அது ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணலை. அதில் பெருசாக ப்ராப்பர்ட்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரியலிசம். கொஞ்சம் அது வந்து பார்க்க ரியலிஸ்டிக்காக இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து இன்னும் அது கனெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, நிறைய பிளே ரைட்ஸ், ஹென்ரி கிப்சன், ஆண்டன் செக்கவ், இவங்க எல்லாருமே ஸ்டேஜ் டிசைனாக இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், பேக் ஸ்க்ரீன் எல்லாமே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம ரியல் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விஷுவலாகவும் அதை கொண்டு வரணும். நம்மளோட ஆக்டிங் மட்டும் கிடையாது, விஷுவலி அவங்க பார்க்கும்போது அது இங்கிலாண்டையோ லண்டனையோ நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சீனரிஸ் இருக்கணும். பிக்சரை வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இமேஜின் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்டேஜ் டிசைனையும் அந்த அளவுக்கு ரியாலிட்டிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அந்த சீன்லேயே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படி தான் அவங்களோட சீன்ஸ், ஆக்ட்ஸ் எல்லாமே மாறிட்டு இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைமென்ஷனல் செட்டிங்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதாவது இப்போ பாஸ்டில் இருக்கிற மாதிரி காட்டுறது, ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுறது, ஒரே ஸ்டேஜ்லேயே 2 செட்டிங் மாதிரி பிரிக்கிறது, இல்லை ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வரது, ப்ராப்பர்ட்டிஸை நீட்டாக எப்படி ஒரு என்ட்ரி டோர் வழியாகவும் எக்ஸிட் டோர் வழியாகவும் அதை சேஞ்ச் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் மூலமாக அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜ்லேயே நிறைய சீனரிஸ், நிறைய பிக்சர்ஸை வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. தென் இந்த 19th சென்ச்சுரியில் தான் டோட்டல் தியேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. டோட்டல் தியேட்டர்னால் என்ன அப்படின்னா எல்லா விஷயமுமே அந்த தியேட்டரில் இருக்கும், முக்கியமாக அந்த ஸ்டேஜில் இருக்கும். அதாவது முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைட்டை வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது, ஒரு டீமே தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய பேர் அவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டோட்டல் தியேட்டரில் வந்துட்டு எல்லா செட்டிங்குமே ஒரே நேரத்தில் அந்த ஸ்டேஜில் கொண்டு வராங்க. லைட்டிங்காக இருக்கட்டும், வேறு ஏதாவது செட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், நிறைய மூமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே ஆன் தி ஹோலாக அந்த ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்தளவுக்கு ஒரு இனோவேஷன் வந்து 19th சென்ச்சுரியில் மாறி இருக்கு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அழகான விஷுவல் ட்ரீட்டை ஆடியன்ஸ்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 20th சென்ச்சுரியில் தான் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பிரஷனிஸ்ட் ஸ்டேஜ் டிசைன் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நாளாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு அனிமல்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு பில்டிங் மாதிரியோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இருந்துச்சு இல்லையா. முன்னாடிலாம் பிக்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மீனிங் இருக்கும். அந்த பிக்சர் பார்க்கும்போதே இது ஒரு பர்சன், இல்லை இது ஒரு சீனரி, இது இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நாட்கள் போக போக அவங்க வரைகிற பிக்சர்ஸ்க்கு வந்து அந்த பிக்சரை பார்த்து தான் நம்ம அதுலேருந்து மீனிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றுக்குமே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஸ்டேஜ்லேயும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸை வந்து பிக்சராகவோ இல்லை அதை ஒரு ஆர்ட் ஃபார்மாவோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதில் வந்து ஜெர்மன் டிசைனரான எரிச் ஒண்டர் அப்படின்றவரும் பிரிட்டிஷ் டிசைனரான எட்வர்ட் கார்டன் அப்படின்றவரும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஸ்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, லைஃப்பை ரெப்ரசென்ட் பண்ணணும், அட் த சேம் டைம் இண்டிவிஜுவல் பர்சனோட இமோஷன்ஸையும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாகவும் ஸ்க்ரீன்லேயும் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி
நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது சில சமயங்களில் அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ அவங்களோட கேரக்டரையோ எக்ஸாசரேட் பண்ணி காமிச்ச மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா? நம்ம பிக்சரில் ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கும் அவங்க அதை ஃபீல் பண்ணுறதுக்கும் இமோஷனல் நம்ம ஆக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு பிக்சர்லேயோ இல்லை வேட் ஃபார்மேட்டில் நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்றத ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதை ஒரு பிக்சராக சீனரியாக அவங்க காட்டும்போது அதில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லேக் ஆகுது. நிறைய பேர் அதை எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாடர்ன் தேட்டர். இப்போ உள்ள கரண்ட் தேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபியூஷன் ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக இருக்குது. முன்னாடிலாம் இது வந்து ட்ரெடிஷ்னல், இது கிளாசிக்கல், இதுதான் மாடர்ன், இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷன்ஸ் வச்சு அந்த டிவிஷனில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சாங் எடுத்துக்கிட்டாலுமே முன்னாடிலாம் ஒவ்வொரு சாங்கும் நம்ம ஈஸியாக இது கர்நாடிக், இது மெலோடி, இது ரேப், இது ஜாஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற மியூசிக் வந்து ஒரு ஃபியூஷன் மாதிரி தான் எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. எல்லா சாங்லேயுமே ஒரு ரேப் கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு மெலோடி சாங்காக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பீட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு ரேப் ஆட் பண்ணுறாங்க. பரதநாட்டியம் மியூசிக் வருது, அது கூட சம்மந்தமே இல்லாத இன்னொரு மியூசிக் ஆட் பண்ணுறாங்க. பட் அது கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஃபியூஷன் கொண்டு வராங்க. ஓகேவா? அது விஷுவலி இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி வைஸ் எந்த ஒரு ஃபீல்னாலும் சரி, தேட்டரில் இப்போ மியூசிக்கோ ஆர்ட்டோ விஷுவலி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் ஒரு இன்னோவேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னா இப்போ அதோட இன்னோவேஷன் வந்து ஒரு டிராஸ்டிக் லெவல் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் டிசைனர்ஸ் எல்லாருமே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஹைஃபையாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எங்கேருந்து தான் அவங்க ஃபேப்ரிக் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த வுட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், வுட் ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் அதை வந்து மாடர்னாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3D ப்ரொஜெக்ஷன், எல்இடி வால்ஸ், இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ இன்னோவேட்டிவான டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தேட்டருக்குள்ளே போகும்போது ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு டிஸ்னி வேர்ல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்மளால் போக முடியும். ஓகேவா? அவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ இந்த தேட்டரில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத தாண்டி நம்ம வந்து இவ்வளோ டெக்னாலஜியை ப்ராப்பரான வேலை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ குழந்தைங்க வந்து நார்மலாக ஒரு சேனல் பார்க்குறதுக்கும் அவங்க இந்த மாதிரி 3D யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வேர்ல்ட்லேயே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நார்மலாக ஒரு தேட்டரில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸில் நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கும் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபீலிங்ஸை இப்போ இருக்கிற டெக்னாலஜி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறோம். சில தேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை வச்சு அந்த வால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க இன்னோவேட்டிவாக ஓல்டு திங்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேட்டரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஓல்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் லைட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் இப்போ மாடர்ன் டிசைனர்ஸ்க்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சரை அவங்க அழிக்கலை, எந்த விதத்துலேயும் நேச்சரை ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராசஸில் தான் இந்த தேட்டர் வந்து சஸ்டைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைட்டிங் இன் த மாடர்ன் வேர்ல்ட் ஆஃப் தேட்டர். தேட்டர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் லைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். லைட்டிங்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் விஷுவலி அதை ப்ராப்பராக பார்க்க முடியாது இல்லையா? ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் தேட்டர் ப்ளே அப்படின்னாலே அதில் லைட்டிங் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம விஷுவலி பார்க்கும்போது அது நல்லா இருக்கணும்னா அதுக்கு லைட் செட்டிங்ஸ் இருக்கணும். பகல் நேரத்தில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நைட் டைம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கனாலும் அதுக்கும் அங்கங்கே கேண்டில்ஸ் எல்லாமே ஏற்றி வச்சு தான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே லைட் அப்படின்றது தேவைப்படுது. அந்த பெர்ஃபார்மன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த லைட்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த செட்டிங்கே என்டையராக அந்த லைட்ஸ் மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பீப்புளோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதோட தீம்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கும் ஒவ்வொரு லைட்டையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லைட் அப்படின்றது வந்து ஒரு மூடை செட் பண்ணுது. ஓகேவா? ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது, சடனாக ஒரு லைட் வருது அப்படின்னா இப்போ யாரையோ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் வைப்பாங்க அவங்களுக்கு மட்டும். இல்லை ஒரு என்டையர் பிளேலையும் ஒரே ஒரு பர்சனோட டயலாக்கை
ஹைலைட் பண்ணணும், இல்லை அந்த பர்சனை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் அவங்களுக்கு மட்டும் தனியாக வைப்பாங்க. இந்த மாதிரி அதோட நரேட்டிவ் ஸ்டைலாக இருக்கட்டும், விஷுவலி அதை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் ஒரு பிளேயை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லைட்டிங் வந்து ரொம்பவே ஒரு எஃபிஷியன்ட் டூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் ரொம்ப ஆயில் லேம்ப், கேண்டில்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ டெக்னாலஜி வளர வளர நிறைய சொஃபிஸ்டிகேட்டடான நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. எப்படியெல்லாம் லைட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும், எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி வைஸ் இயர் பை இயர் அது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்ஷியன் தேட்டர்லேருந்து மாடர்ன் தேட்டர் வரைக்கும் கண்டிப்பாக தேட்டர்ஸ் அப்படின்னா லைட்ஸ் வேணும். இயர்லி லைட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா கேண்டில்ஸ், ஆயில் லேம்ப், கேஸ் லைட்ஸ் இதெல்லாம் தான் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பெர்ஃபார்மன்ஸை ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு விச் கேரக்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபயர் அங்கே க்ரியேட் ஆகிறதுக்கு லைட் வேணும். அதே மாதிரி நைட் டைம் அப்படின்னா அப்போ டார்ச் யூஸ் பண்ணுறாங்க, கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஜஸ்ட் அவங்க ஒரு லைட்டுக்காக, அதாவது ஒரு வெளிச்சத்துக்காக மட்டும் அங்கே யூஸ் பண்ணலை. ஒவ்வொரு சீனையும் அவங்க ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறதுக்கும் இந்த லைட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன்ஷியன் பீரியடில் அவங்க யூஸ் பண்ண லைட்ஸ் எல்லாமே ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு. அதை வச்சு அவங்க பெருசாக எந்த ஒரு சீனையும் க்ரியேட் பண்ண முடியல. பட் கிடைச்சதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்டோரில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பெர்ஃபார்மன்ஸ்க்கான லைட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவுட்டோரில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வெளிச்சம் தேவை அப்படின்றதுக்காக தான் அந்த லைட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன சிம்பிளான லைட்டில் இருந்து இப்போ நிறைய அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஏர்லியர் ஸ்டேஜ்லேருந்து 19th சென்ச்சுரியில் தான் நிறைய இன்னோவேட்டிவான நிறைய லைட்ஸ் வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக, இன்னும் இன்னோவேட்டிவாக, நிறைய கலர்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு லைட்ஸ் எல்லாமே 19th சென்ச்சுரிக்கு அப்புறமா கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. தென் எலக்ட்ரிக் லைட்ஸ் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லேட் 19th சென்ச்சுரியில் இந்த எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் தேட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிய வருது. நிறைய ஸ்பாட் லைட்ஸாக இருக்கட்டும், கிளிட்டரிங் லைட்ஸ், இந்த மாதிரி லைட்டில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும். லைட்ஸ் அப்படின்றது நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி கிடையாது. பெரிய தேட்டரில் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லெவலுக்கு அந்த லைட்ஸ் இருக்கணும். அவ்வளோ அது பிரைட்டாக இருக்கணும். எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கிற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்ட லைட்ஸ் எல்லாமே புதுசாக நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லைட்ஸை தேட்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்ஸை வந்து தேட்டரில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு புது டைமென்ஷனை கொடுக்குது. தேட்டரில் ஒவ்வொரு பிளேயும் அவங்க பார்க்குற அந்த பர்செப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இன்னும் கிளியராக அவங்களால பார்க்க முடியுது. அது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அவங்களுக்கு இருக்குது. மூவி பார்த்தா எப்படி அது கம்ப்ளீட் மூவியாக இருக்குமோ அதே மாதிரி இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும்போது அது ஒவ்வொரு சீக்வென்ஸ்லேயும் ஒவ்வொரு கேரக்டரையும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த ப்ளே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அதில் வந்து கலர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைட்ஸ் அப்படின்னா எல்லோ கலரில் இருந்துச்சு. தென் ஒயிட் கலர். அதுக்கப்புறம் நிறைய கலர் லைட்ஸ் யூஸ் பண்ணாங்க. கலர் லைட்ஸ் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலர் பேப்பர் மாதிரி இருக்கும். அதை அதில் வந்து கட்டியிருப்பாங்க. தென் அந்த மாதிரி கலர்லேயே லைட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியான பல்ப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு இயர்லேயும் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. புதுசாக நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தென் இந்த லைட்டிங் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனிசம், ஒரு ஆக்ட் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா அது ஆடியன்ஸ்க்கு நல்லா விசிபிளாக இருக்கும்போது. என்ன தான் பெரிய ஆக்டராக இருந்தாலும் அவங்க ஆக்டிங்கை வந்து நம்மளால் ப்ராப்பராக பார்க்க முடியாது அப்படின்னா அவங்களோட டேலண்ட் வந்து அந்த இடத்துலையே முடிஞ்சு போயிடும். ஸோ அவங்களோட டேலண்ட் வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் போய் சேரணும்னா விசிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ஸ்டேஜை ரொம்ப பிரைட்டாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி மாற்றி கொடுக்குறது இந்த லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம், ஜெர்மனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய லைட்ஸை வந்து ஷேடோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும், ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகரை காட்டுறதுக்கும், ஒரு கோஸ்ட் மாதிரியோ இல்லை காட் மாதிரியோ நார்மலாக ஒரு வெளிச்சத்துக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த லைட்டை ஒரு ஹியூமன் அவன் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்கும், லைட்ஸை வச்சு அவங்க கோஸ்ட் மாதிரி ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? லைட் வச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது அவங்களுக்கு ஒரு நியூ ஸ்டைலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் அவங்களால லைட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ண முடியுமோ அப்படி நிறைய க்ரியேட்டிவ் டூல்ஸை வந்து கான்ட்ரிபியூட்
பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இமோஷ்னலி அண்ட் சைக்கலாஜிக்கலி எல்லாருக்குமே ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சது. ஏன்னா லைட்ஸ் வச்சு இப்போது ஒரு ஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, சடனாக ஒரு லைட் வருது. தென் ரொம்ப ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹாரர் சீனாக ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு சடனாக லைட் வரும். அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் சீன் அப்படின்றப்போ அந்த பர்டிகுலர் ஹீரோயினுக்கு ஃபோக்கஸ் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக அந்த ப்ளே அப்போ ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தென் என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் எப்படிலாம் அது வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, தியேட்டர்ஸில் நிறைய எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்குது. முன்னாடி நம்ம வந்து கேண்டில்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலி அதை வந்து பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணால் போதும், என்டையர் தியேட்டர்லேயுமே லைட் எரியிற மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது. சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், பட் அதுலேயே என்டையர் தியேட்டரில் இருக்கிற எல்லா லைட்ஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. அதை வச்சு இன்னும் இன்னோவேட்டிவாக தியேட்டரில் ப்ளே வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோலார் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அந்த லைட்ஸை வந்து எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுன்றதுல மட்டும்தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டிசைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு தீம் இருக்குது. இப்போ ரெட் கலர் அப்படின்னா அது ட்ராஜடி, ஒயிட் அண்ட் ப்ளூ அப்படின்னா அது ஒரு எலகண்ட்டான ரொமான்ஸோ இல்லை ஒரு நல்ல தீம்காக ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ அப்படின்றது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பீரியடை காட்டும்போது எல்லோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஸோ இது டயலாக் இல்லாமல், ஒரு நரேஷன் இல்லாமல் அந்த ஸ்டோரியை கரெக்டாக அந்த பிளாட் என்னன்றதை கன்வே பண்ணுறதுக்கு கூட இந்த லைட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லைட் செட்டிங்கை வச்சு அங்கே என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத ஆடியன்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் ஸ்கிரிப்ட், வித்தவுட் டயலாக்ஸ் ஆடியன்ஸ் வந்து லைட்டிங்ஸை வச்சே அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ரோல் வந்து இப்போது லைட்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் டே பை டே, இயர் பை இயர் அதோட டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்குது. நிறைய எல்இடி லைட்ஸ் அண்ட் பல்ப் எல்லாமே முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போது அதை ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி இன்னமும் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு கிளாசிக் ப்ளே அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பல்ப்ஸ், எல்இடி லைட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. புதுசாக நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பழசையும் நம்ம தூக்கி போடலை. ட்ரெடிஷ்னல் லைட்ஸையும் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் வந்திருக்கோ அதையும் ஸ்டேஜில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? வேர்ட் வெர்சஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ். வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் நம்ம வேர்ட்ஸ் வச்சுனா டயலாக்ஸ் பேசுகிறோம். ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், இல்லை ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? வேர்ட் இல்லாமல் மற்ற எல்லா ஆக்ஷன்ஸ், எல்லா மூமெண்ட்டையும் நம்ம ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேர்ட் அண்ட் ஸ்பெக்டக்கிள் ரெண்டுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, வேர்ட் அப்படின்றது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராசஸ், அதுவே ஸ்பெக்டக்கிள் வந்து ஒரு சென்சிபிள் ப்ராசஸ். ஸோ வேர்பல் அண்ட் விஷுவல் இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்டை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ப்ளே அப்படின்னா அதில் வேர்பலி நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும், அதே மாதிரி விஷுவலி ப்ளசன்டபுளாகவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான ப்ளேயை கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் லாங்குவேஜ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டடாக எலகண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ளே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதே மாதிரி விஷுவலியும் நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு ப்ளே பார்க்கும்போது டயலாக்ஸ் மட்டும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது ப்ளே ஆகாது. கம்ப்ளீட் ப்ளே அப்படின்றது எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், லைட்ஸ் இருக்கணும், ஸ்டேஜ் டெக்கரேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு விஷயமும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ எலிசபெத்தன் தியேட்டர் அந்த பீரியடில் இருந்தே தியேட்டர்ஸ் இருக்குது. அங்கே வேர்ட் அண்ட் ஸ்பெக்டக்கிள் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ரெண்டுக்கும் எவ்வளோ கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலுமே ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ வேர்டோட ரோல் என்ன அப்படின்னா தியேட்டரில் ரொம்பவே இன்னெவிட்டபிளான ஒரு ரோல். வேர்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியாது. ஆனால் சில தியேட்டர்ஸில் கொடுப்பாங்க. எங்கே அப்படின்னா, இப்போ ஒரு மைம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு வேர்ட்ஸ் தேவைப்படாது. ஆனால் வேர்பலி ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நம்ம இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ டயலாக்ஸ், லாங்குவேஜ் இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற தியேட்டர்ஸில் வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ளேயை கம்ப்ளீட்டாக ஷேப் பண்ணுது. ஒரு எமோஷ்னல் இம்பேக்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸை நம்ம டயலாக்ஸில் ஆட் பண்ணணும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அது கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்லி பை அவர் வேர்ட்ஸ். நம்ம வேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம ஆக்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ
பண்ணணுமோ அதே மாதிரி டயலாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சில ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க பேசுகிற டயலாகில் வந்து உயிரே இருக்காது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. அது ஒரு ஃபன்னியஸ்ட் வேல முடிஞ்சு போயிடும் இல்லையா? ஸோ டயலாக்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வேர்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராப்பராக நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஒரு கம்ப்ளீட்டான ப்ளேயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் பிளேஸ் எல்லாமே எடுத்துட்டோம்னா அங்கே ஆக்ஷன்ஸை விட வேர்ட்ஸுக்கு நிறைய பார் இருக்கும். ஓகேவா? நிறைய ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சில வேர்ட்ஸ் சில டயலாக்ஸ் வந்து ஸ்டில் நவ் நிறைய பேருக்கு அது அப்படியே மனப்பாடமாக இருக்கும். அவ்வளோ பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டு பி ஆர் நாட் டு பி, இது வந்து ஹாம்லெட்டில் இருக்கிற ஒரு சாலிலோக்கி. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நிறைய டயலாக்ஸ் நிறைய கோட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு ஹியூமன் மைண்டில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இப்படி ஆக்ஷனை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னா அது வேர்ட். அந்த வேர்ட் வந்து அதை ஒவ்வொரு பிளேரைட் டிரெக்டர் எல்லாருமே ஒரு டயலாகாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை ஆடியன்ஸ் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆடியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்குள்ளே ஒரு கனெக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது டயலாகால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸை இன்டெலெக்சுவலி இமோஷ்னலி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளோட டயலாக்ஸ் நம்மளோட வேர்ட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாமுவேல் பெக்கெட், ஹரோல்ட் பின்டர் ஆர் டாம், இந்த மாதிரி சில பிளேரைட்ஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆம்பிக்யூட்டி, டென்ஷன், அப்சர்டிட்டி, இந்த மாதிரி ரொம்ப ட்ரிக்கியான டேர்ம்ஸ் எல்லாமே அவங்களோட ஒர்க்ஸில் இருக்கும். இந்த ஆம்பிக்யூட்டி அப்படின்னு சொல்லும்போது பிளென்டி ஆஃப் மீனிங் இருக்கும். அப்சர்டிட்டி, நத்திங்னஸ். ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இது எல்லாமே அவங்களோட வேர்ட்ஸால் மட்டும்தான் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட், ஒரு டென்ஷன், ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறது வந்து வேர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்பெக்டக்கிள்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து டயலாக்ஸ் எல்லாமே ஓகே. டயலாக்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு நல்ல ப்ளே கொடுக்க முடியாது. எல்லாமே அக்செப்டட். ஆனால் டயலாக்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி ப்ளே கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் வேணும். லைட் செட்டிங் வேணும், ஸ்டேஜில் டெக்கரேஷன் வேணும், ஆக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ் முக்கியம், ஆக்டர்ஸோட மூமெண்ட்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள் எல்லாமே ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான், இன்னொன்று இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் ப்ளேயை கொடுக்க முடியும். ஸோ ஒரு ப்ராப்பரான ப்ளேயை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேர்ட்ஸ் மட்டும் போதாது. இந்த மாதிரி ஸ்பெக்டக்கிள்ஸும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் இன்னும் ஈஸியாக நம்மளால் கன்வே பண்ண முடியும். லைட் செட்டிங் இருந்தால் அது என்ன தீம் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஸ்டேஜ் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், திங்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இந்த தியேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சில பிளேரைட்ஸ் கிறிஸ்டோஃபர் மார்லோ, பென் ஜான்சன், இவங்க எல்லாருமே ட்ராஜடி, காமெடி, இந்த மாதிரி ஜானர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரீசன் இந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இம்பார்ட்டண்ட். எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு தியேட்டர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ வேர்டு மட்டும்தான் முக்கியம், ஸ்பெக்டக்கிள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக சேர்த்து ஒரு ப்ராப்பரான வேலை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா மட்டும்தான் அது ஒரு பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸாக மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.